இருமா போக முடியாது. திருடிட்டு வந்த பணத்துல தான் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்காரா? நான் கூட நிலத்தை வித்த காசுன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். சொல்லு, பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லியா, உன்னதானே கேக்குறேன். பீரோல வச்சிருக்கேன் சார். வா காட்டு. தர, சீக்கிரமா தர. திறக்கிறேன் சார். இந்த பேக் தான் சார். இதே பேக் தான் சார். இந்த பேக்கோட தான் சார் எடுத்துட்டு ஓடனா. பணம் இருக்கு சார். என்னையா, இந்த பேக் தான் திருடினியா? போங்க சார். வா சார். சார் வாயா. வாயா. சீக்கிரம் போய் ஏத்துங்க ஜீப்ல. ஓகே சார். சார், எல்லா பணமும் இருக்கானு செக் பண்ணிடலாம் சார். பாருங்க சார். சார், இதுல 10 லட்சம் தான் சார் இருக்கு. 5 லட்சத்தை காணோம். இவன் ஏதோ செலவு பண்ணிருக்கான் சார். என்ன மிஸ்டர் கிருஷ்ணன், 5 லட்சத்தை எடுத்து செலவு பண்ணீங்களா? ஆமா சார். என் பொண்ணு கல்யாணத்துக்காக அந்த பணத்தை செலவு பண்ணிட்டேன் சார். யார் பணத்தை யாரா செலவு பண்றது? சார் இருங்க சார். ஓட்டனா. இருங்க பாத்துக்கலாம். சார், நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. பணத்தை எடுத்து அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருக்கான் சார். அதை எப்படியாவது வாங்கி கொடுங்க சார். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துறேன். எல்லாரும் பாக்குறாங்க ஐயா. அவமானமா இருக்கு ஐயா. இன்னும் 1 மாசத்துக்குள்ள உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். எப்படியா திருப்பி கொடுக்க போற? இவர்கிட்ட திருடின மாதிரி இன்னொருத்தர்கிட்ட திருடி கொடுக்க போறியா? இல்லையா, சத்தியமா அப்படி இல்லைங்க ஐயா. ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணி தொலைச்சிட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன் ஐயா. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க. இப்படி திருடினவங்க பூரா என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னா நாங்க விட்டுருணுமா? உன்னெல்லாம் உள்ளத்துல தான் திருந்துவ. ஐயா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க ஐயா. என் குடும்பமே அனாதை ஆயிடும். ஐயா, என்ன நம்பித்தாயா. என் பொண்ணுங்களும் பையனும் இருக்காங்க. அவங்க நாதியத்து போயிடுவாங்க ஐயா. அனாதையா போயிடுவாங்க ஐயா. சும்மா நிறுத்தியா? அழுது சீன் கிரியேட் பண்றியா? இதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் தான் குழந்தை குடும்பம் இருக்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுல. கூப்பிட்டு போங்கயா. யோ நட போயா. போயா. யோ, அடுத்த வீட்டு பணத்தை கூசாம கொள்ளையடிச்சிருக்கிய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஊரா விட்டு பணத்தை கொள்ளையடிச்சு உன் பொண்ணை கரை சேர்க்கறதுக்கு பதிலா நீ எல்லாம் தூக்கு மாட்டிட்டு தொங்கலாயா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஒழுக்கமாயிருன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க? என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. பணம் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லிருப்பேனேப்பா. ஏன்பா இப்படி பண்ணீங்க?
எதையுமே என்கிட்ட சொல்லாம உங்களுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இப்ப ஊரே பாக்குற மாதிரி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே. மணி, நான் பாவிமா, நான் பாவி. உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டேன் பிரியா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. பணம் இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு அவசரத்துல இந்த தப்பு பண்ணிட்டேம்மா. நான் பண்ண தப்பால உன் கல்யாணம் இந்த பாவியால தானே நின்னு போச்சுமா. அம்மாடி, அம்மாடி, உன் தலையில நானே மண்ணை வாரி போட்டேனம்மா. நானே மண்ணை வாரி போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு தாயி, என்ன மன்னிச்சிரு. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேம்மா. இங்க இருக்கிற எல்லாரும் என்ன என்னென்னமோ பேசிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். என் பொண்ணு கல்யாணத்துக்காக என் சொந்த நிலத்தை வித்து 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தேன். வர வழியில ஒரு ஆட்டோக்காரன் அந்த பணத்தை திருடிட்டு போயிட்டான். 10-15 நாளா பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி வீட்டுக்கு கூட வராம அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணுமேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இவருடைய பணத்தை நான் திருடிட்டேன். அந்த பணம் மட்டும் திருட்டு போகாம இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எனக்கு வந்திருக்குமா? இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆட்டோக்காரன் நல்லாவே இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். பிரியா, பிரியா, கீர்த்தனா, மனோஜ், இந்த ஊரே என்ன திருடன்னு சொன்னாலும் நான் திருட இல்லப்பா, நான் திருட இல்ல, நான் திருட இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இப்படி பண்ண வச்சிருச்சுமா. அதுக்காக நீங்க 3 பேரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிவில வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டேஸ்க்கு இல்லையே. பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ணா சாவச்சிரும், ஓடிடுவேன். சார் வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அடுத்த வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா? நியூஸ் சேனலா? எங்களுக்கு இருக்கிறது எங்க அப்பா மட்டும் தான் சார். பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல டாக்டர் இருக்கிறாரு. கான்ஸ்டபிள், உங்களோட போய் கூட்டிட்டு வாங்க. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. எழுந்திருங்கப்பா. விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களேப்பா. பாருங்க, அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா தலை சுத்துதா? அப்பா தலை சுத்துது நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் தள்ளுங்க டாக்டர். வழி விடுங்க, வழி விடுங்க. எல்லாம் வழி விடுங்க கொஞ்சம். பண்ணுங்க, தள்ளுங்க.
சாரி சார், அவர் இறந்துட்டார். இந்த வாழ்க்கை இறைவன் கையில் சுழலும் ஓர் நாணயமே. ஏன் வேட்டை விடுவது தலையா, பூவா என குழம்பிடுமே. நீலாச்சோறு ஊட்டிய கைகளை கட்டியதாரோ, இமைகள் இனியும் திறந்திட முடியா ஒட்டியதாரோ. வில்லெறி கணையாய் தினம் தினம் வாழ்ந்த பின் ஏனோ, சொல்லெறி கணையில் பட்டு பட்டு வீழ்ந்தவன் நீயோ. குற்றமென்ன செய்தாய் நீயும், குற்றமென்ன செய்தாய், குற்றமென்ன செய்தாய் நீயும், குற்றமென்ன செய்தாய். மலர்களுக்கு மாலையிட சேர்த்து வைத்த காசு பணம் வாராதோ. அகல் விளக்கு ஏந்தி வர வேண்டும் என கள்வனாகி போனாயோ. உத்தமனாய் வாழ்ந்த உன் நெஞ்சில் பெத்தவனாய் சொல் படியேற்றாய். வித்தகனாயிருப்பவனவனே வெற்றி பெற அவனிடம் தோற்றாய். குற்றமென்ன செய்தாய். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, முதல்ல காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும். அம்சவல்லி, அம்சா, அண்ணே, 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 நீங்களா அண்ணே? எப்படி இருக்கீங்க? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? ஆமாமா மணி, எனக்கு பசிக்குது, சாதம் தரியா? அண்ணே, உங்களுக்கு இல்லாததா? வீட்டுக்குள்ள வாங்க அண்ணே, தட்டு நிறைய வச்சு தரேன். வேண்டாமா, உன் கையால காக்கைக்கு வச்ச சாதத்தை கொடுமா. அது காக்கைக்கு போடுறதுன்னு, இன்னைக்கு அமாவாசை இல்லையா, அதான். எனக்கு இதுவே போதும் அம்சா, இதுவே போதும். அண்ணே, இது ரொம்ப பசிக்குதுமா. இருங்க அண்ணே, உங்க கையால நான் எத்தனை தடவை சாப்பிட்டிருக்கேன். இப்போ என் கையால உங்களுக்கு தரேன். இருங்க அண்ணே, வரேன், இருங்க.
இந்தாங்கண்ணே இந்தாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே இந்தாங்கண்ணே வயிறு நிறைய சாப்பிடுங்க இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே இந்தாங்க சாப்பிடுங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க இந்தாங்கண்ணே வயிறு நிறைய சாப்பிடுங்கண்ணே வாங்கிக்கங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே அண்ணே சாப்பிடுங்கண்ணே வயிறு நிறைய சாப்பிடுங்க வாங்கிக்கங்கண்ணே அண்ணே சாப்பிடுங்கண்ணே இந்தாங்கண்ணே வாங்கிக்கோங்க வயிறு நிறைய சாப்பிடுங்கண்ணே அண்ணே இந்தாங்க வாங்கிக்கோங்க வாங்கி சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே இந்தாங்க சாப்பிடுங்கண்ணே நல்லா சாப்பிடுங்க வயிறு நிறைய சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே நான் உங்க தங்கச்சி தரேண்ணே நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே நிறைய சாப்பிடுங்க என்னங்க என்னங்க வாங்க வாங்க அண்ணன் வந்திருக்காரு பாருங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு அண்ணனை பார்த்து பாருங்க ரொம்ப பசிக்குதுன்னாரு அதான் என் கையால சாதம் கொடுத்துட்டு இருக்கேன் அண்ணே என்னண்ணே நீங்க சாப்பிடுங்கண்ணே நீங்க சாப்பிடுங்க இந்தாங்க இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இந்தாங்கண்ணே இந்தாங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே இங்க யாருமே இல்லையே என்னங்க இதோ நிக்கிறாரே உங்க கண்ணுக்கு தெரியலையா இதோ என் கையால வாங்கி சாப்பிடுறாரு பாருங்க பாருங்க ஐயோ என்ன அம்சா சொல்ற இங்க ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல இங்கதாங்க நின்னாரு எனக்கு ரொம்ப பசிக்குது சாதம் கொடுன்னு கேட்டாரு நான் கொடுத்தேங்க எங்க அண்ணனுக்கு நான் சாதம் கொடுத்தேங்க நான் தாங்க கொடுத்தேன் அம்சா நான் தான் சொல்றேன் இங்க யாருமே இல்லைன்னு முதல்ல தட்ட கொடு கை கழுவு கை கழுவு வா இந்த பார் இதெல்லாம் உன்னோட மனப்பிரமை இங்க யாருமே இல்ல உங்க அண்ணன் நேர்ல வந்து நினைச்சு பேசிட்டு இருக்க மனப்பிரமையா நேர்ல வந்த மாதிரியே இருந்துச்சுங்க அம்சா அன்னைக்கு பழைய போட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தல்ல அதான் உங்க அண்ணன் ஞாபகம் வந்திருக்கு போல் இருக்கு இப்ப அவரே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி உனக்கு தோணி இருக்கு அவ்வளவுதான் மனப்பிரமையா என்னாச்சு அம்சா என்ன விஷயம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசைங்க இன்னைக்கு போய் அண்ணன் என் கண்ணுல தெரிஞ்சிருக்காருன்னா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இத பாரு அம்சா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத இல்லங்க காக்காய்க்கு வச்ச சாதத்தை கேட்டு வாங்கினாரு என்னங்க என்னங்க அண்ணனுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுல்ல அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல நல்லா இருப்பாருல்ல ஏன் இப்படி பதற உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அவர் நல்லா தான் இருப்பாரு தேவையில்லாம பயப்படாத என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க அண்ணன் முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுதுங்க அவர் எங்கங்க இருப்பாரு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா தானே இருப்பாரு என்ன பத்தி நினைப்பாருங்க நம்ம மேல இருந்த கோவமெல்லாம் இத்தனை வருஷத்துல போயிருக்குமாங்க என்னங்க சொல்லுங்க நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்லுங்க ஆண்டவன் ஏன் நம்மளையும் அவரையும் இப்படி பிரிச்சு வச்சிருக்கான்னு எனக்கே தெரியல அம்சா ஆனா ஒண்ணு அவன் மனசு வச்சாதான் நம்மளால அவரை மறுபடியும் பார்க்க முடியும்னு என் மனசுக்கு தோணுது கண்டிப்பா காட்டு வருங்க எங்க அண்ணனை அவர் குடும்பத்தோட நம்ம கண்ணுல கண்டிப்பா காட்டு வருங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க அப்பா எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா இனிமே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன தெரியும் நமக்கு ஏன் இப்படி ஆகணும் இதுக்குதான் அப்பவே என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்களா எங்களை எல்லாம் அம்போன விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா அப்பா இந்த வருஷம் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொன்னேனேப்பா அத கூட பார்க்காம போயிட்டீங்களேப்பா
ஐயோ அப்பா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? நாங்க நல்லா வாழறது பார்க்க 100 வயசு வரைக்கும் இருப்பேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களேப்பா. இப்போ நீங்களே அதை பொய்யாக்கிட்டு போயிட்டீங்களேப்பா. ஆண்டி, பிரியா, ஆண்டி, ஆண்டி, அப்பா. பிரியா, சொன்னா கேளுமா, அழாத. கீர்த்தனா, நீ அழுகிய நிறுத்து. முடியலையா ஆண்டி? எங்களால முடியலையே. அப்பாவை நினைக்க நினைக்க எங்க நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்கு. நேத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படி பல்லுல படாம அழுதுட்டே இருந்தா இப்படியே இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நான் இட்லி கொண்டு வந்திருக்கேன், ஆளுக்கு 2 இட்லி சாப்பிடுங்கம்மா. வேண்டாம் ஆண்டி, எல்லாம் போச்சு ஆண்டி, எல்லாமே போச்சு. எங்க அப்பாவோட சேர்ந்து எல்லாமே போச்சு. இங்க பாரு, நான் சொல்றதை நீங்க இப்ப கேட்க போறீங்களா இல்லையா? அழாதீங்க, சொல்றேன் இல்ல, அழாதீங்க. இப்படி எல்லாம் நடக்கும் நம்ம நினைச்சோமா என்ன? ஏதோ விதி. உங்க அப்பா பாவம் இப்படி சாகணும்னு எழுதியிருக்கு. அத நம்ம மாத்த முடியுமா சொல்லு? நடந்தது ஆண்டவனோட செயல்னு இத நம்ம தாங்கிக்கதான் செய்யணும். அப்பா எனக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாரே ஆண்டி, அதுதான் என்னால தாங்க முடியல.